இந்திய பாதுகாப்பு துறையின் கீழே சென்னை ஆவடியில இயங்கிட்டு இருக்கக்கூடிய என்ஜின் தொழிற்சாலையில சில காலி பணியிடங்கள் இருக்கு. அது நிரப்பும் பட்சத்துல இப்ப வேலை வாய்ப்பினை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 20 காலி பணியிடங்கள் இருக்கு. அதாவது ஜூனியர் மேனேஜர் இதுல 13 காலி பணியிடங்கள் இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுல 7 காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த 2 பிரிவுகள் கீழே தான் இப்ப வேலை வாய்ப்பினை அறிவிச்சிருக்காங்க. மொத்தமா 20 காலி பணியிடங்கள் இருக்கு. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தபால் மூலியமா மட்டும்தான் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை அப்படிங்கிற அதிகார இணையதளம் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த இணையதளத்துல போய் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சுக்கணும். அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த விண்ணப்பத்தை கரெக்டா பூர்த்தி பண்ணிடணும். அந்த விண்ணப்பத்தோட சேர்த்து நீங்க பூர்த்தி பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த விண்ணப்பத்தோட சேர்த்து இன்னும் சில ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா உங்களுடைய போட்டோ, அடுத்து நீங்க என்ன வேலைக்கான அதாவது என்ன பதவிக்கான வேலை நீங்க விண்ணப்பிக்க விரும்புறீங்க, அதனுடைய பெயர், அப்புறம் கல்வி சான்றிதழ், இன்னும் பிற சான்றிதழ்கள்லாம் சேர்த்து அந்த தபாலுக்கு அனுப்பி வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தபால் அட்ரஸ்மே நாங்க கீழே கொடுத்துருக்கோம். தாராளமா அந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பி வச்சுக்கலாம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தாராளமா எல்லா மக்களுமே விண்ணப்பிக்கலாம். ஆனா பணி நியமனம் எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை ஆவடியில தான் பணி நியமனம். சோ யாரெல்லாம் பக்கத்துல இருக்கீங்களோ அவங்க தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்கலாம். இப்போ 2 வேலை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதாவது 2 வேலைக்கான வேலை வாய்ப்பினை அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா ஜூனியர் மேனேஜர். இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி என்னவா இருக்கணும், மேக்சிமம் ஒரு டிகிரி, அதாவது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக் இல்லைன்னா எல்எல்பி முடிச்சிருந்தா இதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வதா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு எம்பிஏ, அதாவது பிஜி சொல்லுவாங்க இல்லையா, செகண்ட் டிகிரி, அது எம்பிஏ படிச்சிருக்கணும். இதுக்குமே பிஇ பிடெக் முடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூனியர் மேனேஜருக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 30,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மாதம் 40,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 பிரிவுகள் கீழே இருக்கக்கூடிய வேலைக்கு நீங்க விண்ணப்பிச்சா உங்களுடைய வயது என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும், 40 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல போனா நீங்க விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி வயதுகள்ல சில தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. அதனோட அடிப்படையில என்ன அப்படின்னா ஓபிசி பிரிவுகளுக்கு 3 ஆண்டுகளும், எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு 5 ஆண்டுகள் தளர்வுகளும், பொது பிரிவினை சேர்ந்தவங்களுக்கு 10 ஆண்டுகள் தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. அடுத்து எப்படி இதுக்கு ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்பட்டு, அதாவது நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அடுத்து கல்வி சான்றிதழ்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரிபார்க்கப்படுவோம். அடுத்து தகுதியான நபரா, இந்த வேலைக்கு நீங்க தகுதியான நபர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்காணலுமே வைப்பாங்க. அந்த நேர்காணல்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு மெரிட் லிஸ்ட்டுமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச நாட்களுமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 31/10/2025 இந்த நாட்கள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாட்களா கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை நீங்க பயன்படுத்திக்கலாம்.